அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலுடைய தொடர்ந்து கல்வி செய்திகளை இடைவிடாமல் நம்பகத்தன்மையோடு கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் கிட்ட இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் திரும்ப அதை படித்து பார்த்து பயன்பெறணும். உங்கள் நண்பர்கள் யாருன்னா கேட்டாங்கன்னா தாராளமாக நம்பிக்கையோடு நம்ம சேனலை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். தாராளமாக பார்த்து பயன்பெற சொல்லலாம். இன்னும் கூட நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. இந்த கேப் இருந்தாலும், ஸ்பெஷல் டெட்டு முடிச்சுட்டு இந்த கேப் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை தோழர்கள், நண்பர்கள், புதுசாக வரக்கூடிய டெட் பேப்பர் முடிக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அது சந்தோஷம். தொடர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு ஆதரவு அளிச்சுட்டு நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ நம்ம போடுற விஷயம் பல பேருக்கு ரீச் அவுட் ஆகுதுன்னு நினைக்கும் போது அதை விட வேறு ஹாப்பியாக கிடையாதுங்க. உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தமிழ்நாடு கல்வித்துறையின் சார்பாக பள்ளிகளுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரும், பிஇடி டீச்சரும், பள்ளி நூலகர்கள், லைப்ரரியனும் ஒரு மேசிவாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான தகவலை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்கல்வி ஆசிரியர் நூலகர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயம் அதில் அந்த பேப்பர் கட்டிங்கில் உள்ளதை நான் உங்களுக்கு செய்தியாகவே சொல்லிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் நம்மகிட்ட படித்தாலும் கூட 250 குழந்தைகளுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருக்கணும். அப்படி இருந்து கூட நம்மள்கிட்ட அது மாதிரி இல்லை. 1000 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர்ன்ற அளவு கூட நம்மள்கிட்ட இல்லை. உடற்கல்வி ஆசிரியர்கள் ரொம்பவும் கம்மியாக இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, பள்ளிகளில் உடற்கல்விக்காக பயிற்சி பெறுறதுக்கு மைதானங்களே இல்லை. மைதானங்கள் இருந்ததில் பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்புறம் மைதானங்கள் பள்ளிகளுக்கு தரப்படவே இல்லை. மைதானம் இருந்தால் தானே குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க. அப்போ தானே நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் தமிழ்நாட்டிலேருந்து உருவாகுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிச்சயமாக நம்ம இந்த ஆட்சி நமக்கு எக்கச்சக்கமான அளவில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம். அந்த ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் அது சம்மந்தமான ரூல்ஸ் என்ன, அவங்க எதாவது எக்ஸாம் முடிக்கணுமா, இல்லை அவங்க பிபிஎட்ல எம்பிஎட்ல எடுத்த மார்க் போதுமா அப்படிங்கிற தகவலாம் அதில் வரும். அது வரும்போது அதை பார்ப்போம். இது கூடவே பார்த்திங்கன்னா லைப்ரரியன், ஸ்கூல் லைப்ரரியன் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் இருக்குது, லைப்ரரின்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் பூட்டி தான் கிடக்கு. டெய்லி லைப்ரரியன் அப்படின்னா அன்னாடம் அந்த பத்திரிகைகள் வரணும். அந்த பத்திரிகைகளில் முக்கியமான செய்திகளை கட் பண்ணி அவங்க ஒட்டணும். அதில் நூலகத்தில் தினசரி வகுப்பு மாணவர்கள் உள்ளே போய் அமைதியாக உட்காந்து படிக்கணும், நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும். இந்த நீட் எக்ஸாம் தொடர்பாக, என்ஜினியரிங்கான எக்ஸாம்ஸ் தொடர்பாக அங்கே புக்ஸ் இருக்கணும். இது எதுவுமே பிள்ளைங்க பயன்படுத்த முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக லைப்ரரியனுக்கான இடத்தையும் நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைங்களுக்கு பள்ளியில் சிக்கன் பிரியாணி கொடுக்கலான்னு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இது வெளிப்படையாக பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்த்தா ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஆனால் இன்னும் நம்ம அரசு பள்ளி குழந்தைகள் சிக்கன் சாப்பிட்றதுக்கு முடியாத குழந்தைகள் எவ்வளவோ இருக்காங்க. நிச்சயமாக இந்த சிக்கன் பிரியாணி போடுறதுன்றது அந்த குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையுங்க. அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தெரியும், அந்த குழந்தைகளுக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கிறதுன்றது நமக்கே கிடைச்ச வர மாதிரியானதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு நடக்கிற நல்ல விஷயமாக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது தமிழ்நாடு கல்வித்துறை ஒரு பொற்காலத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கணுங்க. ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும், மைதானங்கள் தரப்படணும், குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுக்கப்படணும். இது எல்லாமே ஆக்கப்பூர்வமாக செய்யணுங்க. சொல்லுவேன் செய்கிறேன்னு சொல்கிறத விட செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது சந்தோஷம் தாங்க, இல்லையா? ஸோ அதனால் பார்க்கும்போது பள்ளிக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரும் லைப்ரரியனும் வர போகிறாங்க. சீக்கிரமாகவே நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ குழந்தைகளுக்கும் நல்ல உணவு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இந்த 2 அப்டேட் தான் இந்த வீடியோவில். வேறு ஏதாவது அது கரண்ட்டாக டெட் சம்மந்தமாக இன்றைக்கி காலையில் தான் ஒரு பர்டிகுலர்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ வேறு எப்போ எனக்கு ஆத்தென்டிகேட்டான அப்டேட் கிடைக்குதோ நான் அப்போது உங்களுக்கு டெட் மார்க் சம்மந்தமாகவோ, என்னென்ன மதிப்பெண்ணை குறைக்க போகிறாங்கன்றது சம்மந்தமாகவோ, தமிழ்நாடு அரசு மார்க் குறைக்கிறது சம்மந்தமான கொள்கை முடிவு என்ன, இந்த அனுபவ புள்ளிகள் சிறப்பு மதிப்பெண் சம்மந்தமாக என்ன அது பண்ணுறாங்கன்றதுலாம் டேட்டா கன்ஃபார்மாக கிடைக்கும்போது ஆத்தென்டிகேட்டான தகவலோடு நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. தேங்க்யூங்க.